வெளிச்சத்திலே ஏற்பட்ட சிநேகம் இருட்டிலேயே இருக்கட்டும். உன் திருட்டை பத்தி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உன்னை துரத்திட்டு வந்தவங்க போயிட்டாங்க. இனிமே நீ போகல. அவன் திருட்டுக்கு ராஜான்னா நான் திருட்டுக்கு சக்கரவர்த்தி. ஐயா ஐயா, யாரையா உள்ள? ஏமா இந்த பக்கமா திருட ஓடினா பாத்தீங்களா? யாரும் வரலையே. இந்த பக்கம் தானமா வந்தா? ஒருவேளை அந்த மாடிக்கு போயிருப்பானோ? வாங்கப்பா வாங்க. சத்தம் போடாதீங்கப்பா. அவனுக்கு கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். என்ன தனித்தனியா பிச்சு எடுத்து போடுவானுங்க. ஏன்பா இப்படி திருடி திங்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? ஏமா எனக்கு முன்னால திருடிக்கிட்டு இருந்த எவனுக்குமா வெக்கம் இருந்தது எனக்கு இருக்கிறதுக்கு? நானும் தான் காலையில இருந்து மாலை வரையிலும் திருடப்படாதுன்னே உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். வயிறு புரட்சி பண்ண ஆரம்பிச்சோன்னா கை தானா நீண்டுக்குது. கைக்கு வயிற்றுக்குள்ள கனெக்ஷன் வச்சிருக்கான் கடவுள். அம்மா என்ன மன்னிச்சுங்க, நான் வரேன் தாயே. இந்தாப்பா இங்க வாங்க. அம்மா கரண்டி இங்க உட்காரு. ஐயோ நான் தாயில பிள்ளாம அடிச்சிடாதீங்கம்மா. என்ன வாங்க உட்காருப்பா. ஏன்பா அப்படி பாக்குற? சாப்பிடு. இல்லம்மா, இதுவரையிலும் நாய பேய அடி தொடப்ப கட்டையினால்தான் சொல்லி இருக்கிறாங்களே தவிர இப்படி அதிகாரத்துல கூப்பிட்டு அன்பா சாப்பாடு போட்டவங்கள நான் பார்த்ததே இல்லம்மா. சாப்பிடுப்பா. ஐயோ மொள்ளமா சாப்பிடுப்பா. ரொம்ப பசி போடுறதுக்கு பாவம். ஐயோ பாவம். மொள்ளமா முழுங்கப்பா. ஏமா அப்பா என் வயிறு குடுந்ததம்மா. என் பசி தீர்த்த புண்ணியவதி. பசி? ஆமா, உலகத்திலேயே பசிதான் பல கொடுமைகளுக்கு காரணமா இருக்கு. அப்படி சொல்லுங்க. இது தெரியாம ஒருத்தன் அறாங்கிறான், ஒருத்தன் புடுறாங்கிறான், காலை ஓடுறாங்கிறான், இன்னொருத்தன் போலீஸ் ஸ்டேஷன் நடுறாங்கிறான். ஏது வருங்காலத்துல திருட விட மாட்டானுங்க போல இருக்கு. எதுக்காக திருடணும்? உன்னை பார்த்தா நல்ல பிள்ளையா தெரியுதே, நாளையுமா வாழக்கூடாது? நீ ஒருத்தங்கிட்ட திருடினா அந்த பணத்தை பறி கொடுத்தவன் எவ்வளவு வேதனை அடைவான். அதை சம்பாதிக்க அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். உலகத்திலேயே ஈனத்தனமான தொழில் திருடுறதுதான்ப்பா. மானமா உயிர் வாழ முடியலன்னு செத்தாது போகலாம், திருடக்கூடாது. என்ன ஆம்பளை இல்லாத கூட நினைச்சுக்கிட்டேன். இந்த பாட்டை தெரியுமா? சுத்த பயிற்சிக்காரங்க அடிச்சு தூக்கி எறிஞ்சு ஏன் விடுறது? வர்ற திருட்டு பயிர்கள்லாம் இந்த வீடு தான் கிடைச்சதா? ஏன்னா நான் தான் கேட்கிறேன், சொந்த வீட்டுல எந்த பயிரை கத்தி கொண்டு போடுவான்? என்ன கேள்வி கேட்கறியா? இங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆளு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏய் இப்ப நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. யார் நீ? எங்க இருந்து வர? எவ்வளவு நாளா திருடுறேன்? உன் பேர் என்ன? உன் வயசு என்ன? உன் இடம் என்ன? என்ன தம்பி தம்பி சிரிச்சு மயக்க பாக்குறியா? ஏய் அதுதான் இவருக்கு வலிக்குது. மறுபடியும் சிரிக்கிறிய? நான் எத்தனை பேரை சிரிச்சு ஏமாத்திட்டு வந்திருக்கேன் தெரியுமா தம்பி? சரிதானே? பாப்பா பாலு. பாலுவா? ஏன்பா முழிக்கிற? இவன் தான் என் மகன் பாலு. ஆஹா குருநாதா சரணம் சரணம். ஆஹா குருநாதா, உங்களை தெரியாதனமா வாயில வந்தபடி எல்லாம் பேசி அடிச்சு விட்டேன். நீங்க உடனடியா என் புத்தியில வேண்டாம்.
என்ன ஆச்சரியமா இருக்கு? எங்க போயிருக்கோம்? எங்க போயிருக்கோம்? காரணம் இல்லை. என்ன கிண்டலா? என்ன கிண்டலா? என்ன நான் சொன்னதே சொல்றேன். என்ன நான் சொல்றதே சொல்றீங்க? கை உக்காரி, கை உக்காரி. அண்ணே, நீங்களும் நானும் ஒன்னாயிட்டோம். இனிமே உங்களுக்கு பசிச்சதுன்னா எனக்கும் பசிக்கும், உங்களுக்கு அரிச்சதுன்னா எனக்கு அரிக்கும். உங்க கை நின்றுதுன்னா என் கை நிடும். சண்டையில இல்ல, சண்டையில இல்ல. 4 பேருக்கு தர்மம் பண்றது உங்க கை நின்றுதுன்னா 2 பேருக்கு தர்மம் பண்ண என் கை நிடணும். ஆமாண்ணே, என்னதான் தேடுறீங்க? வழியில பையில எடுத்து போட்டீங்க, இப்ப அது கையில வரமாட்டேங்குது. அது எவன் கைக்காவது போயிருக்கும். அண்ணே, உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் திருட்டு தொழில் டெவலப் ஆகிட்டே போகுது. ஏது ஏது கடைசி வரலும் என்ன உங்க கூட வச்சு குப்பை கொட்ட மாட்டீங்க போல இருக்குது. பின்ன என்ன அண்ணே? அண்ணே, நீங்க அஜாக்கிரதையா இருந்ததுனால தான் அவன் ஜாக்கிரதையா திருடிட்டு போயிட்டான். நீங்க ஜாக்கிரதையா இருந்திருந்தீங்கன்னா அவன் அஜாக்கிரதையா ஓடி போயிருப்பான். விளையாட்டுனா இருக்கட்டும், எவன் எடுத்திருப்பான்? இவன் எடுத்திருப்பானோ? எவன்? அங்க யார் இருக்கிறார்? கேலண்டர் தான் மாட்டி இருக்குது. இதோ இவன். அது ஒரு படம் இருக்கு பாருங்க, அவன் பேரு துளசிங்க. ஆளை பாத்தீங்களா என்ன அசிங்கமா இருக்காங்க. அண்ணே, இவன் பர்மாவில ஒரு பெரிய கொள்ளக்காரமா. இங்க நம்ம பக்கத்துல வந்து பலாசு பலாசுன்னு பலாசனம். ஆமா, இதே நீ வச்சிருக்க. சரியா போச்சு போங்க. ஏது என் பிசினஸே கெடுத்துருவீங்க போல இருக்குது. அண்ணே, இவனை நான் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னா பர்மா அரசாங்கமும் நம்ம அரசாங்கமும் சேர்ந்து பணம் கொடுக்குறாங்க. ஆஹா, அண்ணே, இவன் மட்டும் என் கண்ணுல மாட்டுனா ஒரே புடி. நைமா தொட்டிங்க. பாத்தியம்மா? சித்தப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. ஏது இது? போட்டுக்கம்மா. சித்தப்பா, ஏது இந்த நெக்லஸ்? உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேம்மா. பணம்? கடன். எதுக்காக கடன் வாங்கணும்? என்ன நம்ம கிட்ட எதுமா இவ்வளவு பணம்? உன் பேர்ல லட்சக்கணக்கான ரூபாய் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாம உயிர் எழுதி வச்சிருக்காரு உங்க அப்பா. அவர் ஏன் சார் உயிரை அப்படி எழுதினாரு? அதையாப்பா கேட்கிறேன். எங்க அண்ணன் சாகும் போது தாராவுக்கு 8 வயசு. அப்ப அவர் எழுதி வச்ச உயிர்ல குழந்தையின் வளர்ப்புக்காக மாதம் 500 ரூபாய் எடுத்துக்க வேண்டியதுன்னு, தாராவுக்கு கல்யாணம் ஆனதும் முழு ஆஸ்தியை அதுக்கிட்டே ஒப்படைக்கணும்னு குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்காகத்தான் தாராவை சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன். நான் பாக்குற மாப்பிள்ளை அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுவாக ஒரு மாப்பிள்ளை சொல்ல மாட்டேங்குது. சித்தப்பா, பணத்துக்காக அவசரப்பட்டு யாரையாவது கல்யாணம் செய்துக்கிறத மனசுக்கு பிடிக்க வேண்டாம். நான் வரேன் சித்தப்பா.